எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சரி. 4-5 தடவை கல்யாணம் பண்ணிட்டேன். 4-5 தடவை கல்யாணம் பண்ணி? ஆமா. இப்படி யார் கல்யாணம் பண்ண? ஆனா ஒருத்தங்கிட்டையும் உருப்படியா வாழ முடியல. என்ன செய்யறாங்க? எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். சரி. தூக்க வரிசையில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறாங்க. முதல்ல அந்த பால்கோவா காரனை கல்யாணம் பண்ணேன். பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்குன்னு நினைச்சேன். இவன் காலையில வியாபாரத்துக்கு போறான்ல, எடுவட்ட பையன் அதே காலத்துல வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிடுறேன். நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு தூக்க வரிசையில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறேன். எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் பண்ணி தரிசப்பட்ட அற்புதமான பால்கோவா படப்பட்டிருக்கும். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்குறீங்கன்னா கபடி விலையில 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 35 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றேன். அவன் அனௌன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல அம்புட்டு பயலியா வீட்டு வாசம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தரையாமல கொஞ்சோண்டு குடிடின்னு கேக்குறாங்க. கொடுத்தியா? நான் எங்க குடுக்கறது? எல்லாம் பூசாரியோட சேர்ந்தவங்களா வேண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ண அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ண. இவன் 12 மணினா இவன் 1 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலம் பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுங்கிற. என்ன வேன் டிரைவர் எங்கே ஒத்துக்கிட்டு பாக்குற? பூண்டு என்ன எங்கே அவரை பத்தி ஆகுது? அத்தனை அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டா காரனை கல்யாணம் பண்ணேன். அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். இவன் 12 மணி, இவன் 1 மணினா இடையில 12:30க்கு எந்திரிச்சு கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல சப்போட்டா பழத்தை. 12:30க்கு எந்திரிச்சு சப்பட்டா கீழே பொத்து கிலோ 10 ரூபாய தாண்டா கீழே பொத்துங்கிற. நைட்டு புல்லா பொத்திக்கிட்டு கிடக்குறேன். என் வாழ்க்கைய அந்த சிந்தலா போச்சு. இனிமேல் எவனையுமே இருந்தாரு, இந்த ஆள் எந்திரிச்சிட்டாரு. வர அடுத்து கீழே பொத்துனா அவங்க பொத்துறதுக்கு வர்றாங்களே.